அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமுன்னாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைத்து ஜாதகர்களுக்கும் வாழ்த்துக்கள். அனைத்து ஜாதகர்களும் செல்வ வளம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி அனைத்தும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். அதே போல காக்கும் கடவுள் காளியாம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த தீர்க்க சுமங்கலி அமைப்பு கொண்ட பெண் ஜாதகத்தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். சில ஆண் ஜாதகத்தில் ஆயுள் பங்கம் இருக்கும். அந்த ஆயுள் பங்கம் உள்ள ஜாதகர்களுக்கு தீர்க்க சுமங்கலி கொண்ட ஜாதக அமைப்புடைய பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் அவங்களுடைய ஆயுள் பலம் பெறும். கருத்தில் கொள்ளுங்க. அந்த அமைப்பு சொல்கிறேன், நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் லான் போட்டிருக்க லக்குனம், அது 1ஆம் இடம், அங்கிருந்து 7ஆம் இடம் கலந்திர ஸ்தானம். இந்த 2 அதிபதிகளும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ கடக லக்கணம் வச்சுங்க, அதுக்கு அதிபதி சந்திரன். அதே போல் 7ஆம் இடம் மகரம் வச்சுங்க, மகரத்துக்கு அதிபதி சனி. இந்த சந்திரன் அதாவது 1ஆம் இடமோ சனி 7ஆம் இடமோ இவங்க இருவரும் சேர்ந்து 7இல் நிற்க குரு சுக்கிரன் பார்வை பெற அந்த பெண் தீர்க்க சுமங்கலி கொண்ட ஜாதக அமைப்பு கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் சந்திரன் லான் போட்டிருக்க லக்கணம், அங்கிருந்து 11இல் இருக்க புதன் சுக்கிரன் 7இல் இருந்து குருவின் பார்வை பெற அந்த பெண் ஜாதகம் தீர்க்க சுமங்கலி ஜாதகத்தில் கொண்டது. அதே போல் லான் போட்டிருக்க லக்கணம், அதனுடைய அதிபதி லக்னாதிபதி. அதே போல் 7ஆம் அதிபதியும் லக்கணத்தில் இருந்து சுக்கிரன் பார்வை பெற அந்த பெண் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் தீர்க்க சுமங்கலியுடைய ஜாதகம். ஒரு ஆணுடைய ஜாதகம் ஆயுள் பங்கம் இருந்துச்சுன்னா இதுபோல் அமைப்பு கொண்ட ஜாதகத்தை தேடி கண்டுபிடித்து அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவங்களுக்கு ஆயுள் பலப்பெறும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயுள் பங்கம்னா லான் போட்டிருக்க லக்கணம், அந்த லக்கணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. அதாவது சனி, சூரியன், செவ்வாய், ராகு, கேது